போரால் சிதைந்த நிலம், வெடிகொட்டிய மண், துப்பாக்கிச் சத்தத்தோடு தூசி எழும் பூமி. இதயத்தில் வெறும் ஒரு ஆசை மட்டும், புதையலாக புதைந்துள்ள 200,000 தங்கத்தை கண்டுபிடிக்க வேண்டும். அதற்கு 3 நபர்கள் பக்கவாட்டமின்றி பயணிக்கிறார்கள். அதில் முதன்மை அஜித் குமார், ஏகே. ஏகே ஒரு மௌனமான, திறமையான பவுண்டி ஹண்டர். அவனது கண்கள் மட்டுமே எதிரியின் மனதை கிழிக்கக்கூடியது. அவனது வழக்கமான பாஸ் அட்டிடியூட், டப்பிள் கலைமான ரியாக்ஷன்கள் திரையில் வெடிக்கும். ஏகே பவுண்டி ஹண்டராக தன்னுடைய பாஸ்டை மறைக்க பணத்தை நோக்கி பயணிக்கிறான். அவன் பயணத்தில் சந்திக்கிறார் ரம்யா, ஒரு தீவிர உணர்வுகளை கொண்ட பெண். ஒரு போரில் தன் குடும்பத்தையும் தன்னையும் இழந்துவிட்ட பெண். ரம்யா ஒரு முன்னாள் மருத்துவ உதவியாளர். ஆனால் தற்போது தங்கம் குறித்த ரகசியத்தை மனத்தில் வைத்திருப்பவளாக வந்திருக்கிறாள். அவளிடம் புதையல் இருக்கும் பூத உடல் பள்ளியின் இடம் தெரியும். இதற்கிடையே ஒரு குளிர்ந்த கண்களைக் கொண்ட மனிதன், ஏஞ்சல் ஐஸ், இருவரின் பின்தொடர்பில் இருக்கிறான். அவனுக்கு கையெழுத்து கிடைக்க வேண்டுமில்லை, அவன் கொல்வதற்காகவே நடக்கிறான். ஏகே, ரம்யா, ஏஞ்சல் ஐஸ் மூவரும் தங்கத்துக்காக பயணிக்கிறார்கள். ஆனால் பாதையில் ரம்யாவுக்கும் ஏகேக்கும் இடையே உணர்வுகள் மெல்ல மலரத் தொடங்குகின்றன. தங்கத்தை விட ஒரு நம்பிக்கை உருவாகிறது. ஒரு சமயத்தில் ரம்யாவுக்கு ஏகேக்கு விசுவாசம் வைக்க முடியுமா என சந்தேகம் வருகிறது. ஏனெனில் இந்த உலகத்தில் யாரையும் நம்ப முடியாது. ஆனால் ஏகே அவள் மீது உயிரை கொடுக்க தயாரானவன். போர் உலகத்தின் நடுவில் பாசமும் துரோகமும் துப்பாக்கியும் கலந்து கதையின் கிளைமாக்ஸில் மூவரும் ஒரு சதுர பூத உடல் பள்ளியில் சந்திக்கிறார்கள். மௌனம், வெறும் காற்றின் சத்தம். ஒரு ரவுண்ட் மட்டும் வெடிக்க வேண்டும். யார் தங்கத்தை வாங்குவார்கள், யார் உயிரோடு வெளியே வருவார்கள்? இந்த கதை ஏகே நடிப்பதால் தற்போது தமிழ் சினிமா வட்டாரத்தில் பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது.